எம்மாவுக்கு போகக்கூடிய சீஷர்கள் சோர்வோடு, சோகத்தோடு, துக்கத்தோடு, வருத்தத்தோடு போறாங்க. ஏன்னா வாழ்வின் ஆதாரமே போயிருச்சு அவங்களை விட்டு. வாழ்வின் ஆதாரம் கிறிஸ்து, அவரே போயிட்டாரு. இனி என் லைஃப்ல என்ன இருக்கு என்ற இழப்பின் மனநிலை, காய மனநிலை, ஏமாற்ற மனநிலை, மனதிலே உடைப்புகளோடு, வேதனைகளோடு, வியாகுலத்தோடு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட இயேசுவே வந்து ஆட் ஆகிறாரு. ஆனா இயேசு தானே அவங்களுக்கு தெரியல. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு, என்னப்பா சோகமா இருக்கியப்பா, சோகமா இருக்காதப்பா செல்லக்குட்டிப்பா, நான் கூட தான் பார்க்கேன், நான் உயிரோட தான் பார்க்கிறேன், நீ கவலைப்படாதப்பா அப்படிலாம் அவர் சொல்லி டைலாக்லாம் பேசல. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாராம், வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தாராம். வேத வசனத்தில் தான் இருப்பதை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தாராம். நல்ல கவனிங்க, நீங்க சோகத்தோட சோர்வோட இருக்கீங்களா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு தரமான ஒரு விஷயம், வேதத்தை கரத்தில் எடுத்துருங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உடைக்கப்பட்டு இருக்கீங்க, நொந்து போயிருக்கீங்க, வெந்து போயிருக்கீங்க, கவலைப்பட்டு இருக்கீங்க, சோகத்தோடு இருக்கீங்களா, என்ன பண்ண போறீங்க? ஆதித்யன் சேனல், இப்போ ஆதித்யன் இருக்கான்னு எனக்கு தெரியல, டிவியை பார்க்கறது இல்லை, சேனலும் இல்லை. ஆமாம், அங்கே போயிடாதீங்க, இங்கே வாங்க. அங்கே ஒருவேளை கிக்கி பிக்கி நீங்கள் சிரிச்சிக்கலாம், சில நிமிஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா பார்க்குறாங்களே ஆர்வமா. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் களத்துக்கு வந்து தானே ஆகணும் ராசாத்தி நீ. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்ல, எவ்வளோ நாள் தான் நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன்? மறுபடியும் சவாலுக்கு வந்து தானே ஆகணும், பதில் சொன்னு தானே ஆகணும், சவாலை நீ நேருக்கு நேரு சந்திச்சு தானே ஆகணும் ராசாத்தி. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு அல்லேலூயா வார்த்தைக்கு வந்துடுறது பெட்ரு. பாருங்களேன், இங்கே தேறிடுவீங்க, நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்க லைஃப்பில். கர்த்தர் சொல்கிறாரு, வா சோகமாக இருக்கியா, துக்கமாக இருக்கியா, வேத வாக்கியத்தை பாரு. வேத வாக்கியங்களை விளக்கி கொடுக்க விளக்கி கொடுக்க விளக்கி கொடுக்க சோகமா இருந்த ஆளு சந்தோஷமாயிடுறான், பலவீனமான ஆளு பலனாயிடுறான், தலையை தொங்க போட்ட ஆளு நிமிர்ந்து உட்கார ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆஹா நம்மவரு மறைந்து விட்டார். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, 7-8 மைல் தூரம் சோகத்தோடு வருத்தத்தோடு சென்றவர்கள் வேத வாக்கியங்களை விலைக்கு விவரித்து காண்பித்த உடனே ஃபயர் உள்ள வந்துருச்சான். உள்ள அனல் மூட்டி எழுப்பி விட்ட பிறகு ரொம்ப வேகமா துரிதமா அவர்கள் அந்த அடைய வேண்டிய இடத்தை வந்து அடைஞ்சாங்களாம். இப்ப நான் சொல்றேன், துக்கம் வந்துருச்சுன்னா அடையாளம் என்ன தெரியுமா? நீ வேதத்தை வாசிக்கணும்னு அடையாளம். ஆண்டவர் வந்து பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஆண்டவர் வந்து பற்று போடுவார் நினைக்காத, வார்த்தை தான் பற்று போடும், வசனம் தான் பற்று போடும், சத்தியம் தான் உனக்கு சோப்பு போடும், சர்வ வல்லவர் தான் உனக்கு நல்ல அற்புதமான சோப்பு சூப்பு சால்வேஷன் எல்லா பெஸ்டையும் கொடுப்பாரு. அப்போ வார்த்தைக்கு வந்துடணும் பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தைக்கு வந்துடணும். வார்த்தை தான் தேற்றும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடையாவிட்டிருந்தால் என் துக்கத்தில் சோகத்தில் நான் செத்தே போயிருப்பேன், நான் அழிஞ்சே போயிருப்பேன். வார்த்தைக்கு நீங்க பிரதானத்துவத்தை கொடுக்க கொடுக்க என்ன தெரியுமா ஆகும்? குனிஞ்ச தலை நிமிர ஆரம்பிக்கோங்க, சோகங்கள் விலக ஆரம்பிக்கோங்க, ஆச்சரியப்படுவீங்க. கவலை என்பது ஒரு தீய வல்லமை, பயம் ஒரு தீய வல்லமை, சோகம் ஒரு தீய வல்லமை. நீ இடம் கொடுக்க இடம் கொடுக்க உன்னை தழுவி கொண்டு உன்னை மொத்தமா கவிழ்க்க பார்க்கும். நான் சொல்லட்டுமா, அதன் மத்தியிலே வார்த்தையின் தியானத்திற்கு வந்து பார். இது நல்ல வல்லமை, தேவ வல்லமை, பலமுள்ள வல்லமை, பரலோக வல்லமை. வாசிக்க 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 கண்கள் திறக்கும், இதயம் கொழுந்து விட்டு எரியும், துக்கம் நீங்கும், சோகம் நீங்கும், வருத்தம் நீங்கும். இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, கவலை வந்தா கூட, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலை வந்து அழமாட்டீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க கவலை வந்து அழமாட்டேன்னு? அது அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலை வந்தா அழ வந்தா அழுங்க, ஆனா அழுதுட்டே இருக்காதீங்க. ஏன்னா நீங்க அழுதான அற்புதம் நடக்கும், நீங்க அழுதால அற்புதம் நடக்கும்,
அழனாலும் அற்புதம் நடக்கும். நல்ல கவனிங்க. அழுது அற்புதத்தை பெறும் பொழுது சைடு எஃபெக்ட் இருக்கு. அழாமலே தைரியத்தில் அற்புதத்தை பெறும் பொழுது சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் இல்லாத அற்புதம் இருக்கு. என்னையா இது? அழுது பெற்றா சைடு எஃபெக்ட்ன்றீங்களே, அது என்ன பக்க விளைவுகள்? கண்ணு சீக்கிரம் போயிடும், பார்வை மங்களாயிருங்கிற. இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. அழுறது தப்பு இல்லை, எல்லாருக்கும் அழ வரும். ஆனால் சிலதில் அழுமுஞ்சா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. சில பேர்லாம் பார்த்து நான் மெர்சல் ஆகிட்டு இருக்கேன். கர்த்தர் வந்து இப்படி செஞ்சிருக்காரியா, அப்படி பண்ணிட்டு இருக்காரு, அப்படி ஆனா புல 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 எம்மா அதெல்லாம் வர வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. சில பேர்லாம் நல்லா பேசும், அப்படியே ஊத்தும். ஏசப்பா, அதுவும் பெண்கள் இருக்காங்க பத்தியா, ஐயோ கண்ணீரின் கண்கள். அவங்கள ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். எம்மா, நீ விட்ட கண்ணீர்லாம் தோல் துருத்தி இல்ல, பீப்பா பீப்பாவா வச்சிருக்கிறாரு, ட்ரம் ட்ரம்மா அண்டாண்டாவா அவளை விட்டு வச்சிருக்கிற நீ. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, கண்ணில் இருக்கிற பவர் குறைஞ்சிருமா, கண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சிரும், அவ்வளவுதான். அதோட ஒரு அற்புதம் வேணுமா? இல்ல 120 வயசு வரைக்கும் மோசையை போல கண்கள் பார்வை குறைவுபடாமல் பலத்தோடு அற்புதம் வேணுமா? எதுக்கும் ஒன்றும் ரிசல்ட் இல்லை. அல்லேலூயா. ஆமா, கவலை வரும் தான், ஆனா நீ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்ப கூட நீங்க அவர் தோள் மேலதான் இருக்கீங்க, அவர் பிரசன்னத்துல தான் இருக்கீங்க, அவர் மகிமையில தான் இருக்கீங்க. எலிசாவும் கேயாசியும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள், ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். கேயாசி அதாவது எலிசாவின் வேலைக்காரன் வீட்டை விட்டு வெளியே போகிறான், பார்த்து பிரமிப்படைகிறான், பயப்படுகிறான். எதிரிகளின் படை அவன் வீட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கேயாசி வேலைக்காரன் எலிசாவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், எஜமானனே, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக, பிடிப்பதற்காக எதிரிகளின் படை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எலிசா உடனே கலங்கல, கவலைப்படல, பயப்படல. அவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ஆண்டவரே, இப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த வேலைக்காரன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா எலிசாவுக்கு தெரியுது, என்ன சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் எல்லைகளை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை பாதுகாப்புக்காக தேவன் அணிவகுத்து வைத்திருக்கிறார். ஏன் எலிசாவால புலம்ப முடியல, கவலைப்பட முடியல, வியாகுலப்பட முடியல? அவனுக்குள்ள தெரிஞ்சிடுச்சு, அப்பாவின் தோல்ல, அப்பாவின் பிரசன்னத்துல, அப்பாவின் மார்பல, அப்பாவின் மகிமையில நான் இருக்கிறேன். ஆனா வேலைக்காரனுக்கு அது தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? ஆண்டவரே, உங்க கண்ணை திறந்து விடுங்க, நான் ஜெபம் பண்ணட்டுமா உங்களுக்காக? அல்லேலூயா. ஆண்டவர் சிலருடைய கண்களை திறப்பாராக. ஏன்னா புலம்பிக்கிட்டே இருக்கும், வியாகுலப்பட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு அகில உலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு இல்லாத உயர்ந்த பாதுகாப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். உச்சிதமான பாதுகாப்பின் வளையத்துக்குள் தேவாதி தேவன் வைத்திருக்கிறார். என்ன வளையம்? அவருடைய கண் என்ற வளையம். அவர் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பொத்தி காப்பாத்திட்டு இருக்கார். தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்களே எண்ணினாலும் உங்கள் சொந்த விரலை உங்க கண்ணுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த இமைகள் அனுமதிக்கவே அனுமதிக்காது. அதை நீங்க கட்டாயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், பிடிச்சி விரிச்சு இன்னொருத்தர் உள்ள ஒண்ணு வச்சு அதை போட்டு நோண்டி பீண்டி அதை ஏதாச்சும் நான் பண்ணாதான் உள்ள வைக்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் விட்டுறாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் சொந்த விரலையே உன் சொந்த கண் அனுமதிக்காது. அந்த அளவுக்கு சேஃபான ஒரு இடம் தான் கண்ணின் இமை. தேவன் சொல்ற அந்த இடத்துல உன்னை நான் வச்சிருக்கிறதுனால, என் கண் இமைக்குள்ள வச்சதுனால, என் கண்ணை உன் கண்ணு மேல வச்சு உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றது.